ஒரு பழைய ஸ்கூட்டர் அதை ஓட்டிட்டு இருக்க ஒரு டபர், அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க. இனில இருந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிடில் கிளாஸ் நபரை இல்ல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை இந்த மாதிரி தான் காமிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் கொஞ்சம் வேறுபட்டிருக்காங்க. அவர்கிட்ட வேலை அதிகமான போன் இருக்கு, பைக் இருக்கு, நல்ல துணி இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு. அண்ட் அங்க இங்க இருந்து போயிட்டு வர அவங்க ஓலா இல்ல ஊபரை பிரெஃபர் பண்றாங்க. சிச்சுவேஷன் கண்டிப்பா மாறி இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ் உடைய பிரச்சனைகள், மிடில் கிளாஸ் உடைய தவறுகள் அண்ட் மிடில் கிளாஸ் நபருடைய யோசனை இன்னைக்கும் அதே போலயே இருக்கு. இந்த தவறுகளின் காரணத்தினாலேயே மிடில் கிளாஸ் அவரையே இன்னும் ஏழையாக்கிக்கிறாரு. அண்ட் வரப்போற அடுத்த 10 வருஷத்துல 50% மிடில் கிளாஸ் மக்கள் புவர் கிளாஸ் கேட்டகரிக்கு வரப்போறாங்க. தற்போதைய பிரைஸ் ரிசர்ச் டேட்டா ரிப்போர்ட்டுக்கு அக்கார்டிங் யாரெல்லாம் வருஷத்துல 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள மிடில் கிளாஸா கருதப்படுறாங்க. அண்ட் யாரெல்லாம் 5 லட்சத்தை விட கம்மியா சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸா கருதப்படுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் பத்தி பேசுறோம். சோ வருஷத்துல 6 லட்சம் 7 லட்சம் சம்பாதிக்கிற டபர் எவர் ஒருத்தர் அவரைய மிடில் கிளாஸ் சொல்றாரோ அவர் ஒரு வாட்டி ரிலேட்டிவ் பர்சனல் இன்கம் எடுத்து பார்க்கட்டும். உங்க கண் மீது இருக்கிற பர்தாவை விளக்கறதுக்கு அண்ட் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம், இல்ல சொல்லப்போனா ஒரு மிகப்பெரிய தவறே உங்களுடைய கண்களை குருடாக்கி இந்த மிடில் கிளாஸ் ட்ராப் குள்ள மாட்ட வச்சிருக்கு. இதுல எல்லாத்துக்கும் முதல் தவறு என்னன்னா மிஸ்டேக் நம்பர் 1, ஷோ ஆஃபா இல்ல மாயையா, தி ஸ்டேட்டஸ் கேம். இந்த ரிப்போர்ட்ல பாருங்க, 17 வயசு ஒரு சைனீஸ் பையன், இவருக்கு ஐபோன் வாங்க எவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னா இவர் எந்த எல்லைக்கும் போக தயாராயிட்டாரு. ஆனா இவர்கிட்ட காசே இல்ல. சோ பையன் லிட்டரலி அவருடைய ஒரு கிட்னியை வித்துட்டாரு ஐபோன் வாங்கறதுக்கு. அண்ட் சமூகத்துல அவருடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள மேல காமிச்சுக்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கைக்கே பிரச்சனை எடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு டேட்ல 60% மிடில் கிளாஸ் ஆட்கள் பிராண்ட் கான்சியஸா இருக்காங்க. இவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட இன்கம், அவங்களோட லைஃபை விட அதிகமா அவங்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான் முக்கியமா இருக்கு. பக்கத்து வீட்டு ராஜேஷ் இது செஞ்சாரா அப்ப நம்மளும் இதே செய்வோம். சத்யாவோட கல்யாணம் அந்த பெரிய மண்டபத்துல நடந்துச்சா அப்ப நானும் அங்கேதான் செய்வேன். ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் போவோம், துபாய் போவோம். ராஜு அவரோட பையனை வெளிநாட்டு காமிச்சாரா அப்ப நானும் அதே செய்வேன். இப்ப விஷயம் என்னன்னா நடுத்தர மக்கள் இப்ப சரியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது இப்ப எல்லாமே கரெக்டா போகும்னு. சோ அவங்களோட லைஃப்ல கம்ஃபர்டபிள் ஆயிடுவாங்க. இது அவங்கள எப்பவுமே பணக்காரனாக விடாது. ஏன்னா இப்ப நம்ம அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுமே அப்ப இன்வெஸ்டிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், வெல்த் பில்டிங்க்கு பதிலா நம்ம பெரிய வீடு, காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான எஜுகேஷன் அண்ட் பெஸ்ட் லைஃப் ஸ்டைலை நோக்கி நம்மளோட செலவுகளை பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்மளுடைய அல்டிமேட் கோல் ரிச் ஆட்கள் மாதிரி ஆகிறது இல்ல, பதிலாக சும்மா அவங்கள மாதிரி காமிச்சுக்கிறது தான். அண்ட் வெறும் அவங்கள மாதிரி காமிச்சுக்கிறதுக்காகவே அவங்களோட பாக்கெட்டை முழுசாக காலி பண்ணிட்டு உட்காந்துறாங்க. முழு உலகத்துடைய மிடில் கிளாஸ் வெறும் ஸ்டேட்டஸ் கேம்ல இருக்காங்க. அவங்களுக்கு வெறும் காமிச்சுக்கணும் அவ்வளவுதான். அது அவங்களுடைய முழு வாழ்க்கையும் பிரச்சனையாலே நிரப்பிடும். அண்ட் இதன் காரணத்தினாலேயே அவங்க செய்யறாங்க இரண்டாவது அடுத்த தவறு. அது என்னன்னா மிஸ்டேக் நம்பர் 2, கனவு இல்லம், ஹவுஸ். காசு வந்ததுமே ஒவ்வொரு மிடில் கிளாஸ் நபருக்கும் ஒரே ஒரு எண்ணத்தா மனசு ஃபுல்லா வந்துடும், அவங்களுடைய ஒரு கனவு இல்லம். இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு வீடு வாங்குறது, அதுல தங்கறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. சென்னையில ஒரு பிஹெச்கே பிளாட்டோட ரேட் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். அண்ட் அந்த ஒரு பிஹெச்கே பிளாட்டை விட பெருசா நம்மளோட கிராமத்துல நம்ம மாடு கொட்டா இருக்கும். ஆனாலே பிலிம் ஸ்டார்ஸ் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, பேங்க் ஹோம் லோன் கொடுக்குது. அண்ட் இந்த விஷயங்களை கேட்டுட்டு மிடில் கிளாஸ் மக்கள் வாழ்க்கையோட கஷ்டமான படிய லைஃபோடைய தப்பான நேரத்துல எடுத்துறாங்க. வெல் இதே மாதிரி தான் அமன் கூடவும் ஏற்பட்டுச்சு. அமன் பெங்களூரை சேர்ந்தவர். அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவருக்கு கல்யாணமும் ஆச்சு. அண்ட் இவர் ஒரு நல்ல கம்பெனில ஜாப் செய்யறாரு. இங்க அவருடைய salary 1 லட்சம் ரூபாய். இது வரைக்கும் அமன் அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அவங்களோட வீட்லயே தங்கிட்டு இருந்தாரு. அண்ட் இவங்களது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அமனுக்கு தோணுது நான் தனியா இருக்கணும்னு. சோ அவர் கிளம்பினாரு பெங்களூர்ல 2 BHK பிளாட் பாக்கிறதுக்கு. பெங்களூர்ல அவருக்கு ஒரு பிளாட் பிடிக்கவும் செஞ்சது. அதோடைய விலை 1 கோடி ரூபாய். சார் பாத்தீங்கன்னா இப்பதான் கஷ்டப்பட்டு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. புதுசா இப்பதான் கல்யாணமா இருக்கு. அவருக்கு தோணுச்சு கொஞ்சம் காசை டவுன் பேமெண்ட் பண்ணி மிச்ச அமௌண்ட் லோன்லாம் வாங்கிடலான்னு. சோ அவர் 20% டவுன் பேமெண்ட் பண்ணாரு. அதாவது 20 லட்சம் ரூபாய்க்கான டவுன் பேமெண்ட் அண்ட் ரெஸ்ட் 80 லட்சம் ரூபாய்க்கான ஹோம் லோன் எடுத்தாரு. இவ்வளவு டைம்க்கு அவர் என்ன சேவிங்ஸ் பண்ணாரோ அது எல்லாமே இப்போ டவுன் பேமெண்ட்க்கே போயிடுச்சு. இப்போ இந்த இஎம்ஐ கால்குலேட்டர்ல பாருங்க, அமன் வந்து 80 லட்சம் ரூபாய்க்கான ஹோம் லோன் எடுத்திருக்காரு. அதுவோ 25 வருஷத்துக்கு. சோ அவருடைய மாச இஎம்ஐ வரும் 64,418 ரூபாய். இப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற நபர் கிட்டத்தட்ட 65,000 ரூபாவை இஎம்ஐல கொடுத்துறாருன்னா அப்ப மிச்ச செலவுகளுக்கு என்ன பண்ணுவாரு? இப்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த 80 லட்சம் ரூபாய் லோனுக்காக இவர் இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியது இருக்கும் 1 கோடி 13 லட்சம் ரூபாய். பிறகு இதோட மெயின்டெனன்ஸ், கரண்ட், தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கான என்ன செலவு வரும்ன்றத நம்ம கேட்கவே வேண்டாம். சோ எப்படி இன்கம் அதிகமானதுமே அப்ப எல்லா வழிகளும் தேடுறது, சோ தட் வீட்ல 1 ரூபாய் கூட மிச்சம் இருக்க கூடாது. இந்த மாதிரியான எண்ணத்தா மிடில் கிளாஸ்க்கு. அப்படியே அமன் அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்ல தங்கி இருந்து 50,000 ரூபாய் சேவ் பண்ணிருந்தாருனா அண்ட் அந்த 50,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிருந்தாருனா என்ன இருக்கும்ன்றத வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர்ல பாருங்க, அமன் அப்படி 50,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணாருனா இங்க அவர் இன்வெஸ்ட் பண்றாரு 10 வருஷத்துக்கு அண்ட் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்குது 13%. சோ 10 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வெல்த் ஆயிருக்கும் 1 கோடி 20 லட்சம் ரூபாய். இதுல அவருக்கு ஒரு புது வீடு வந்திருக்கும் அண்ட் கூடவே அவருக்கு லோன் வாங்கணும்ன்ற அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனா இல்ல, இவர் அப்படி செய்யல. கணவன் இருக்குதா அப்ப நம்ம அதை உடனே பூர்த்தி பண்ணிடணும்.
இதனால நம்மளோட பிற்காலத்துக்கு பிரச்சனை வந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடர்ன் ஜெனரேஷன்ல ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த இஎம்ஐ தான். அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில கடனே இல்லாம இந்த கடன் பிரச்சனையில மாட்டாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு குக்கு எஃப்எம்ல இருக்கிற எஸ்கேப் த இஎம்ஐ சைக்கிள் என்ற ஆடியோ புக்கை கேட்க சஜஸ்ட் பண்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் குக்கு எஃப்எம்ல இப்போ 7 days ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் பண்றாங்க. அதாவது இதுல இருக்கிற எல்லா பிரீமியம் புக்ஸையும் நீங்க ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதும் இந்த ஃப்ரீ பிளான் ஆக்சஸ் பண்றதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்றப்போ 99 rupees காட்டும். பட் வெறும் 2 ரூபா மட்டும் தான் டெபிட் ஆகும். அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா உடனே ரீஃபண்ட் ஆயிடும். ஆட்டோபே அப்ரூவல் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி. ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ண ஒருவேளை 7 day ட்ரையல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலனா நீங்க எந்த டைம்னாலும் உங்க சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா உங்க சாய்ஸ் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வருது மிஸ்டேக் நம்பர் 3, எஜுகேஷன். வாழ்த்துக்கள், வீட்ல இன்ஜினியர் ஆக போறாங்க, டாக்டர் ஆக போறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போறாங்க. வெல், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ்க்கு. அவங்க வீட்ல ஒரு குழந்தை பிறந்ததுமே அவங்க பேர் கூடவே இந்த டாகையும் ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் சொந்தக்காரங்க மற்றும் சமூகத்தோட பார்வையில ரிச்சா காமிச்சிக்கிறதுக்காக ஒரு மிடில் கிளாஸ் அப்பா அவங்களோட பசங்களை பெஸ்ட்லயும் பெஸ்டான ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இந்தியால ஒரு குழந்தைக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான படிப்புக்கு பேரண்ட்ஸ் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. அண்ட் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ்ல 25 ல இருந்து 30 லட்சம் ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மிகப்பெரிய லக்ஸரியா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தான். இதனால உங்களுக்கு இதுக்கான ஒவ்வொரு காசும் வர்த்தா தோணுது. ஆனா கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் விட்டு வெளியே வந்த பிறகு இந்த பையனுக்கு ஒரு நல்ல ஜாப் வரைக்குமே கிடைக்க மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் கடனே வாங்கிடுறாங்க அவங்களோட பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு. அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் சொல்லப்போனா அவங்க ஒரு கார்ப்பரேட் தான் நடத்துறாங்க. இங்க டீச்சர்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் பசங்க அவங்களோட கஸ்டமர்ஸ். அண்ட் இதனால ஆகிறது வேற எதுவுமே இல்ல. அல்டிமேட்லி இந்த லோனோட எடை இந்த பையனோட தலைமை தான் வருது. அண்ட் அவர் இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு இங்க அங்கன்னு தவிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் வேற இது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு மிடில் கிளாஸ் நபர் அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் கம்ஃபர்ட்டா கொடுக்கணும்னு விரும்புறாரு. சோ கம்ஃபர்ட்டா எப்ப வரனா நம்மளோட வீட்ல ஒரு வண்டி இருந்தாதான். அண்ட் இங்க தான் வருது மிஸ்டேக் நம்பர் 4. வண்டி இருந்தா இப்படி தான் இருக்கணும். தி ட்ரீம் கார் மித். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா முன்னாடி காலத்துல கார் வாங்குறதே எவ்வளவு பெரிய விஷயமா கருதப்பட்டது. அண்ட் யார் வீட்ல கார் இருக்குதோ அந்த நபருக்கு காலே பூமியில தங்காது, வானத்துல பறந்துட்டு இருந்தாரு. ஆனா இழுக்கிட்டேட்டுக்கு மக்களுக்கு அவங்களுக்கு வேற கார் இல்ல, அவங்களோட ட்ரீம் கார் தேவை. ஒரு மிடில் கிளாஸ் நபர் முதல் நாள்ல இருந்து வேற இதுக்காக தான் சம்பாதிக்கிறாரு. சோ தட் அவரோட ட்ரீம் காரை வாங்கலான்னு பக்கத்து வீட்டு வர்மாஜி 30 லட்சம் ரூபாய் கார் வாங்கியிருக்காரு. அப்ப நம்மளும் 10-12 லட்சம் ரூபாய்க்கான காராச்சு கண்டிப்பா வாங்கணும். இல்லனா இந்த சமூகத்துல நம்ம எப்படி போவோம்? இப்ப என்னன்னா வர்மாஜியை பார்த்துட்டு விக்ரமும் போயிட்டாரு கார் வாங்குறதுக்கு. இப்ப கார் வாங்குறதுனா நல்லதா தானே வாங்குவோம், வேலை எவ்வளவுதான் இருந்தாலும் சரி. இப்ப விக்ரம் பாத்தீங்கன்னா மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர். ஆனா இவருக்கு பிடிச்ச வண்டி வேலை பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய். இப்ப இவருக்கு தோணுது வாங்கிடலாம், ஆபீஸ்க்கு வரப்போகவோ சுலபமாவும் இருக்கும், ஃபேமிலிக்கு கம்ஃபர்ட்டா கிடைக்கும், பிளஸ் வர்மஜி இதற்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஆனா காசோ பாத்தீங்கன்னா இல்ல. அண்ட் அவர் இதே தான் செய்யறாரு. 90% இந்தியன் செய்யறத, அதாவது இஎம்ஐ. இந்தியால ஒவ்வொரு 5ல 3 நபர் காருக்காக இஎம்ஐ ஆப்ஷன் தான் செலக்ட் பண்றாங்க. சோ விக்ரம் யோசிக்கிறாரு, நான் மட்டும் ஏன் பின் தங்கி இருக்கணும்? அவரும் வண்டியை லோன்ல எடுத்துட்டாரு. அண்ட் சமயம் வர்றப்போ மந்த் ஆன் மந்த் இஎம்ஐக்கு அப்ப பார்க்கலாம் அவர் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு. அப்படி விக்ரம் 10 லட்சம் ரூபாய்க்கான லோன் வாங்கிட்டு அண்ட் 5 வருஷத்துக்கான இஎம்ஐ போட்டிருந்தாருன்னா அப்ப அவருக்கு 21,000 ரூபாய்க்கான இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஆனா முதல் பாசோ விக்ரம் வந்து செக் பண்ணப்பதான் அவருக்கு தெரிய வந்துச்சு, இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ், பெட்ரோல் இந்த எல்லா செலவுகளையும் ஒன்னா சேர்த்து இவருக்கு டோட்டல் 25 ல இருந்து 27,000 ரூபாய் ஆகுது. அதாவது 50,000 ரூபாய் சாலரியில 27,000 ரூபாய் வெறும் வண்டிக்கான செலவு. அல்டிமேட்லி அவருக்கு அவருடைய மிச்ச செலவுல கட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஒரு டைம் இந்த மாதிரி வந்துருச்சு, இவர் டிஃபால்ட் செய்யறதுக்கு வெறும் ஒரு படி தான் தள்ளி இருந்தாரு. இப்ப கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஆகும்ல. ஏன்னா 50,000 ரூபாய் சாலரி வச்சு விக்ரம் வந்து எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா அவர் தான் வீட்டோட மேசையாவே. அண்ட் அவருக்கு எல்லாத்தையும் தனியா செய்யணும். அண்ட் இங்க தான் வருது மிடில் கிளாஸ் உடைய இன்னொரு மிகப்பெரிய தவறு. மிஸ்டேக் நம்பர் 5. நான் தனியாக எல்லாத்தையும் செஞ்சிருவேன். சிங்கிள் earning மெம்பர். வெல்ல உங்களுக்கு இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் யார் சொல்லுவாங்கன்னா வருஷத்துக்கு 5 ல இருந்து 30 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்களோ, அதாவது மாசத்துக்கு மினிமம் 60,000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 2.5 லட்சம் ரூபாய். ஆனா இந்த மிடில் கிளாஸ் மாசத்துக்கு 60 ல இருந்து 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா உண்மையில இவருடைய ஆக்சுவல் இன்கம் எடுத்தோம்னா இவர் புவர் கிளாஸ் கேட்டகரியில வந்துருவாரு. இங்க பாருங்க, ஒரு வறுமையில இருக்கிற நபருக்கு எந்த பிராண்ட் மீதும் ஆசை இருக்காது, எந்த ஷோ ஆஃப் செய்யணும்னு நினைக்க மாட்டாரு. அண்ட் அவங்க வீட்ல எத்தனை ஆட்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலை செய்வாங்க. அப்பாக்கு ஒரு சின்ன காய்கறி கடை இருக்கும், இவர் மாசத்துக்கு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் சம்பாதிப்பாரு. அம்மா வீட்ல இருந்து தையல் வேலை செய்வாங்க, இவங்க மாசத்துல 7,000 ல இருந்து 8,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதே பையன் கால் சென்டர்ல வேலை செய்வான், இவன் 18 ல இருந்து 19,000 ரூபாய் சம்பாதிப்பான். அண்ட் ரெண்டாவது டெலிவரி பாய் வேலை செய்வாரு, 22,000 ரூபாய் earn பண்ணிடுவாரு. அதாவது இவங்களுடைய ஃபேமிலி இன்கமா பார்த்தோம்னா சோ 20,000 பிளஸ் 7,000 பிளஸ் 18,000 பிளஸ் 22,000 பாத்தீங்கன்னா வருது 67,000 ரூபாய். இப்ப கொஞ்சம் நம்ம மிடில் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. வீட்ல சம்பாதிக்கிறது ஒருத்தர் தான், ராகேஷ் தனியா. இவருடைய சம்பளம் 60,000 ரூபாய். வீட்ல 2 பசங்க இருக்காங்க, வைஃப் அண்ட் அம்மாவும் இருக்காங்க. இப்ப ராகேஷ் என்ன கருது வரனா, ஐ அம் த மேன் ஆஃப் த ஹவுஸ். சோ எல்லா வேலையும் தனியா நானே செய்வேன். மிச்சம் யாரோ ஏதோ
ஏதோ செய்யணுன்றதுக்கு அவசியம் கிடையாது. சோ வாங்க ஒரு வாட்டி ராகேஷோட ரிலேட்டிவ் இன்கம் எடுக்கலாம். பர் ஃபேமிலி மெம்பர் 60,000 ரூபாய் டிவைடட் பை 5, அதாவது வரும் 12,000 ரூபாய் ஈச். அண்ட் இந்த 60,000 சாப்பாடு, தண்ணி, ரெண்ட், கரண்ட், என்டர்டைன்மெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ எல்லா செலவுகளையும் எடுத்துருங்க. அப்ப ராகேஷ் வந்து ஆக்சுவலா மாசம் 10ல இருந்து 12,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. சோ சொல்லுங்க, ரெண்டு பேர்ல மிடில் கிளாஸ் யாரு, போர் கிளாஸ் யாருன்னு? அதாவது மிகப்பெரிய ப்ராப்ளம் நம்மளோட மிடில் கிளாஸ் கிட்ட என்னன்னா, நம்ம இந்த சமூகத்தை குறித்து எந்த அளவுக்கு கவலைப்படுறோம்னா, நம்ம வீட்ல இருக்கிற இன்னொரு நபரை எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் சொல்றதே இல்ல. இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தனியாவே பாக்குறோம். ஆனா கொஞ்சம் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜோட உதவினால வீட்ல இருக்கிற மிச்ச ஆட்கள் எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். இத நீங்க அசெட் பில்ட் பண்றதுல யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இல்ல, நம்ம எல்லாத்தையும் தனியா செய்வோம். அண்ட் கூடவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே செய்யறது இல்ல. ஏன்னா முதல் விஷயம் நம்ம கிட்ட காசே மிஞ்சாது. அப்படி மிஞ்சிச்சுனாலும் நம்ம பேங்க்ல போட்டுட்டு அதை லாக் பண்ணிடுவோம். அண்ட் இங்க தான் வருது நம்மளுடைய மிஸ்டேக் நம்பர் 6. பேங்க் சேஃப், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக். எதனா ஒரு நபர் அவங்களுடைய அப்பா கிட்ட போய் சொன்னார்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்லன்னு, அப்பா அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, கண்ணா இதெல்லாம் தேவையில்லாது, காசு தான் வீணாகோ, வேற எதுவுமே இல்ல. என்னுடைய அண்ணன் கூட ஏகப்பட்ட காசு இறந்தாரு ஒரு வாட்டி. அண்ட் இந்த ஸ்டீரியோ டைப் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் கிட்டயும் இருக்கும். அவங்க இருக்கிறதுல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட பேங்க் கருதுறாங்க. சம்பாதிச்சோம் முடிச்சோம் எல்லா காசையும் பேங்க் கொடுத்துட்டோம். அதிகபட்சமா செய்யறது எஃப்டி. இதுல அவங்க உலகத்தை ஜெயிச்சுதான் நினைக்கிறாங்க. அரௌண்ட் 77% இந்தியன்ஸ் அவங்களுடைய காசை பேங்க் சேவிங் அக்கவுண்ட்ல வச்சிருக்காங்க. இதனால அவங்க எப்பவுமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது. இங்க பாருங்க, கன்சியூமர் ஹெல்த் எஜுகேஷன் சேர்த்து இந்தியாவோட டோட்டல் இன்ஃப்ளேஷன் 10ல இருந்து 12% இடையே இருக்கு. அண்ட் பேங்க் நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது? அதிகபட்சம் 6%. 100 ரூபாய் பொருள் பாத்தீங்கன்னா 112 ஆயிடுச்சு. ஆனா நம்மளுடைய காசு வெறும் 106 ரூபாவா தான் இருக்கு. சேஃப்டின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களையே இன்னும் ஏழையாக்கி கொண்டே போகிறீங்க. அண்ட் ஒரு தருணத்துல காசு இல்லாதப்போ அவசியங்களை பூர்த்தி செய்யறதுக்காக லோனே வாங்க வேண்டியதாகுது. எல்லா பிரச்சனைகளுக்கான வேறுகோளை இதுதான். அதே நீங்க உங்களோட காசை மந்த்லி எஸ்ஐபி மூலமாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு 12ல இருந்து 15% இடையே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதனால இன்ஃப்ளேஷனும் பீட் ஆகும், உங்களோட காசு காம்பவுண்ட் ஆகும். பட் நம்ம பேங்க் சேஃப் இன்வெஸ்ட்மெண்டா கருதுறோம். வெல், பேங்க்ல காசு வைக்கணும் தான், பட் வெறும் எமர்ஜென்சிக்கு. பேங்க் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. இது வெறும் எமர்ஜென்சி அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் தான். இங்க பாருங்களேன், ப்ராப்ளம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இந்த எல்லா பிரச்சனைகளையும் சுதாரிச்சுக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன? வாங்க பார்க்கலாம் 3 அமேசிங் சொல்யூஷன்ஸ். நம்பர் 1, the 48-hour rule. 48-hour rule சொல்லுது, உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்சிச்சுனா, இல்ல அதை வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா, இம்பல்சிவ் பையிங் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் 48 மணி நேரம். இந்த இடைவெளியில நீங்க பாருங்க, உங்களுக்கு இது உண்மையாவே தேவையா, இல்ல வெறும் சேல்ல பார்த்துட்டு அதை வாங்க போகிறீங்களான்னு. அண்ட் ரெண்டாவதா இத பாருங்க, உங்களுக்கு அந்த விஷயம் எதனா ஒரு பர்டிகுலர் யூஸ்க்கு இருக்கா இல்லையான்னு. அண்ட் நெக்ஸ்ட் செக் பண்ணுங்க, உங்ககிட்ட இனஃப் அமௌண்ட் இருக்குதா இல்லையான்னு. அப்படி இல்லனா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேற எதனா ஒரு ப்ராடக்ட்ட கண்டுபிடிங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய இருக்கத்திலே பெஸ்ட் டிசிஷனா இருக்கும். அண்ட் நீங்களும் கில்ட் ஃப்ரீ ஆகி அதை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. சொல்யூஷன் நம்பர் 2, the 2x rule for purchase. இங்க பாருங்க, இந்த உலக பொருட்களை காமிக்குது. அண்ட் நம்ம வெளிய போகிறப்போ இத வாங்கிக்கலாம், அதை வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம்னு தோணுது. ஆனா காசோ இல்ல. சோ இதனால உதவிய நாடுறோம் இஎம்ஐயோட. அண்ட் பிறகு தவறாக வேலை போயிடுச்சுனா, இல்ல காசு கட்ட முடியலனா, அப்போ டிஃபால்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஒரு லோனை கட்டுறதுக்கு நம்ம இன்னொரு லோனை வாங்குறோம். இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்றதுக்கு 2x ரூலை உபயோகிங்க. இந்த 2x ரூல் சொல்லுது, நீங்க எந்த பொருட்களை வந்து வாங்கணும்னு விரும்புறீங்களோ அத உங்களால 2 தடவை வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா, அப்ப அதை தயவு செஞ்சு வாங்காதீங்க. நினைச்சுக்கோங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கான போன் வாங்குறீங்க. அண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 1 லட்சம் ரூபாய் போன் உடைஞ்சிருச்சுனா, அண்ட் நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம திரும்பவும் 1 லட்சம் ரூபாய்க்கான போன் வாங்க முடியாதுன்னா, அப்ப இதுக்கு அர்த்தம் நீங்க அந்த விஷயத்தை 2 தடவை வாங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ நீங்க அவ்வளவு விலை மதிப்புள்ள போனை வாங்க கூடாது. இப்ப வருது சொல்யூஷன் நம்பர் 3, இன்க்ரீஸ் earning potential. உங்களால எவ்வளவு முடியுமோ உங்களுடைய earning potential இன்க்ரீஸ் பண்றது மீது கவனத்தை செலுத்துங்க. முடிஞ்சா வீட்ல earning members அதிகரிங்க. இங்க பாருங்க, நான் உங்களுடைய பசங்களை கூட வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லல. பட் யாராலலாம் முடியுமோ ஒரு ஸ்கில் செட்டை பில்ட் பண்ணி நாள்ல 5 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியுமோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னைக்கு டேட்ல சோஷியல் மீடியா, இன்டர்நெட் வந்து ஏகப்பட்ட அன்பிலீவபிள் சோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இத நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு நாள்ல 4-5 மணி நேரம் வேலை செஞ்சு 10ல இருந்து 12,000 ரூபாய் earn பண்ணலாம். சோ வீட்ல எதனா ஒரு நபர் அப்படி வேலை செய்யறதுக்கு விரும்புறாங்கன்னா, ஆனா நீங்க உங்களுடைய ஈகோவை நடுவுல எடுத்துட்டு வந்து இல்ல சம்பாதிக்கிறதுனா நான் தான் செய்வேன்னு சொல்றீங்கன்னா, அப்ப உங்களால இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்பை எப்பவுமே பிரேக் பண்ண முடியாது. சோ ஃபைனலி இந்த வீடியோவை எண்ட் பண்றதுக்கு நான் இதை தான் சொல்லுவேன். வீடு, கார் இல்ல எதனா விலை அதிகமான பொருட்களை வாங்கறதுக்கு முன்னாடி 48 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. 2x ரூலை ஃபாலோ பண்ணுங்க. பேங்க்ல எல்லா காசையும் வச்சிருக்கிறதுக்கு பதிலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கம்பெனி கூட மேஜிக் பாருங்க.